सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஸ்ரீ குபேர யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 7ஆம் தேதி 10ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. பிளவ வருடம் தட்சிணாயனம் வருஷ ருது கன்னிராசி மாதம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி. இன்று காலை சூரிய உதயம் 6:02. இன்றைய யோகம் வைத்திருதி யோகம். இன்றைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம். இரவு 9:12 வரைக்கும் இருக்குது. இன்றைய வாரம் அதாவது வியாழக்கிழமை. இன்றைய திதி பிரதமை திதி பார்த்திங்கனாக்கா மதியம் 1:47 வரைக்கும் இருக்குதுங்க. கரணம் பார்த்திங்கனாக்கா பவக்கரணம் மதியம் 1:45 வரைக்கும் இருக்குது. சரி, இன்றைய சுப நேரம் பார்த்திங்கன்னா சுப முகூர்த்த நேரம் இன்றைக்கி கிடையாது. அபிஜித் நேரமும் பிரம்ம முகூர்த்த நேரம் தான் இன்றைக்கி சுப முகூர்த்த நேரமாக எடுத்துக்கணும். எந்த தோஷமும் இல்லாமல் உங்களுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் இன்று காலை 11:33 முதல் மதியம் 12:18 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கான ராகு காலம் மதியம் 1:25 முதல் 2:54 வரைக்கும் இருக்குது. இன்றைய யமகண்டம் காலை 6:01 முதல் 7:30. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகமான நாளாக இருக்குது. இன்றைக்கி குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்ற வேண்டிய லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் யார் யார்? துலா ராசி துலா லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னம், மகர ராசி மகர லக்னம், மீன ராசி மீன லக்னம். கண்டிப்பாக இன்றைய நாளை குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றி நாளை தொடங்குறது சிறப்பாக இருக்கும். சரி, இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்திர நட்சத்திரம் பவகரணம் வியாழக்கிழமை. அதாவது சித்திர நட்சத்திரம் பார்த்திங்கனாக்கா முருகருடைய நட்சத்திரம். அதாவது செவ்வாய் அதிபதி முருகருடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதன் என்கின்ற கன்னி ராசியிலும் துலாம் என்கின்ற சுக்கிர ராசியிலும் பயணிக்கிறார். அப்போ பவம் அப்படின்ற போது பார்த்திங்கனாக்கா சிங்க முகம் கொண்ட பவகரணத்துடைய மிருகம் சிங்கம். வியாழக்கிழமை விஸ்வரூப வெற்றி குரு பகவானுடையது. அப்போ இன்னைக்கு திருமண தடை கல்வி தடை என ஒரு ஜாதகத்தில் திருமணத்துக்கான கிரகம் கலத்தரக்காரகன் அழைக்கப்படுறவர் சுக்கிர பகவான். புத்திகாரகன் வித்யாகாரகன் அழைக்கப்படுறது புதன் பகவான். இந்த ரெண்டுலேயும் உடைப்பட்ட நட்சத்திரமாக கன்னியில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமாகவும் துலாத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமாகவும் பயணிக்கிறாரு இந்த சித்திர நட்சத்திரத்தில் சந்திர பகவான். அப்போ கல்வி தடை திருமண தடை நீங்கத்துக்கான முகூர்த்த நாள் இன்று தாந்திரிகப்படியில். அப்போ கல்வி தடை நீங்கள் சரஸ்வதின்ற வித்யாகாரகி கல்விக்குண்டான அம்பாள். இவங்களுக்கே மூத்தவர்னு அழைக்கப்படுற யாருன்னா ஹயகிரிவர், லக்ஷ்மி அயகிரிவர். இவங்களுக்கு இன்னைக்கு படத்தை எடுத்து வச்சு அவருடைய மந்திரமான ஞானானந்தமயம் அந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி துளசி தீர்த்தத்தை சங்கல்பமாக வச்சு அதை குடிச்சிட்டு வந்தாலே சிறப்பாக இருக்கும். இன்னொரு சிறப்பு சொல்லட்டுங்களா? இந்த முகூர்த்தத்தில் ஒரு பாட்டில் தேன் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த தேனில் தர்ப ஒரு துண்டு இப்படி வச்சிங்கன்னா நம்ம கையில் தர்பம் இருக்கும், நூல் அங்கே நுனி இருக்கும். வச்சு இந்த லக்ஷ்மி ஹயகிரவருடைய மந்திரத்தை எவ்வளோ முறை 108 1008 501 51 மனசார பிரார்த்தனை பண்ணி வச்சு மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தர்பையை எடுத்து செடியில் போட்டுருங்க. இந்த தேன் பாட்டில் வைங்க. தினைக்கும் குழந்தைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு வாங்க. புத்தி வளர்ச்சியும் ஞானமும் பெற்றுருங்க அந்த குழந்தை. சொல் பேச்சே கேட்கலையே, இதை செஞ்சு பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது திருமண தடை. நீங்கள் இந்த சித்திர நட்சத்திரத்தில்
இன்றைக்கி வந்து சுக்கிர பகவானும் பயணிக்கிறார், கலத்திரக்காரகன்னு அழைக்கப்படுறவர். இன்றைக்கி திருமண தடை நீங்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். வீட்டில் இல்லைன்னா இப்போ நவராத்திரி வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லா சொப்பு சாமான்களும் கிடைக்கும். அதில் கல்யாண செட்டு அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு இருக்கும். அதாவது பொண்ணு மாப்பிள்ளை அந்த பிபி இதெல்லாம் வாசிக்கிறவங்க, மணமேடை அதெல்லாம் செட்டாக கொலு பொம்மையில் கிடைக்கும். அந்த ஒரு கொலு பொம்மையை எடுத்துக்கிட்டு குலதெய்வ கோயிலில் போயிட்டு அங்கே வச்சு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது திருமண தடை, திருமண பேச்சுவார்த்தை வந்து நின்று போனது, திருமண நாள் குறித்து நின்று போனது, இந்த பொம்மை கல்யாணத்தை எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோவிலில் வச்சு நித்திய கல்யாணமாக மாற்றி கொடுக்கும்போது உங்கள் திருமண தடை நீங்கி ரொம்ப எளிமையாக சட்டுன்னு உங்களுக்கு ஏற்ற வரனை அமைச்சு கொடுத்து திருமணம் நடத்தி கொடுக்குங்க. இதெல்லாம் வந்துங்கன்னா தாந்திரிக ரீதியில் சிம்பிளாக செய்யக்கூடிய பரிகாரங்கள். நீங்கள் வச்சதுலேருந்து 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு வரன் தேடி வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷராசி நேயர்களே, மன தெளிவு பெறக்கூடிய நாளாக இருக்க போகுது. திருமண தடை நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய கேந்திராதிபதியான சந்திர பகவான் இன்னொரு கேந்திரத்தில் பயணித்து உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தாய் வழி சொந்தத்தில் வரன்கள் முடிவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்தீங்கன்னா சாதகமாக முடியும். பேச்சில் நிதானம் பெரிய சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழில் சிறப்பாகவும் கூட்டு தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தையும் உத்தியோகத்தில் கண்டிப்பும் குறையக்கூடிய நாளாக இருக்குது. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வார்த்தையில் நிதானம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் நீலம். உங்களுக்கான சூட்சம பரிகாரம் நெல் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, ஒரு திடீர் மாற்றம் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. திருமண விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நாகசாந்திகள் செஞ்சுக்கிறது இன்னும் மேலும் தடைகளை விலகிறத கண்கூடாக பார்க்கலாம். வாழ்க்கை துணையோட பக்கபலமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய நபர்களுடைய வருகையினால் சில பிரச்சனைகளும் தொந்தரவும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழில் கூட்டு தொழில் கண்டிப்பாக நிதானம் தேவை. உத்தியோகம் மேலும் சிறப்படையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உடல் உபாதையங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. கிருத்திகை ராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் மிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. கிருத்திகை ராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் மாபெரும் வெற்றியாக மாற்றி கொடுக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக நீல வண்ணம், அதாவது ஸ்கை ப்ளூ, நீலம் இல்லை ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று பயணிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கிறனால கண்டிப்பாக எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. தெய்வ அனுகூலம் மிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. அஷ்டம சனி நடைபெற்று அதோட பிடியில் இருந்து மன சோர்வு பெற்றவங்க இன்றைக்கி திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணும்போது வெற்றி நிச்சயம், மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் யோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி தள்ளி வைக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் கூட்டு தொழில் மத்தியம பலனும் உத்தியோகத்தில் சிறு தடைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. மிதுன ராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
இன்றைய நாள் எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக மாற்றி கொடுக்க போகுது. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தாயாருடன் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இறந்தவர்களுடைய சிந்தனையிலையும் இல்லை ஒரு வித பயத்தில் இருந்தவங்க தெளிவடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ கூட்டாளியோடு அனுசரித்து போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் முயற்சி எடுத்தால் வெற்றி வாய்ப்பு தேடி வரப்போகுது. உத்தியோகக்காரர்கள் கவனம் தேவை. நட்பு ரீதியில் ஒரு சில விஷயங்களை பார்த்து பகிர்ந்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக்க நாளாக இருக்குது. கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, இடமாற்றத்தால் தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. வருமானத்தில் இருந்து வந்த சிக்கல் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி யாருக்கும் கடனோ இல்லை ஒரு அன்பளிப்போ பணம் கொடுக்காமல் இருக்கிறது மேலும் சிறப்பாக இருக்கும். இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க இன்றைக்கி அனுசரித்து போகிறதன் மூலமா சிறப்படையும். உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ உடன்பிறப்புகளோடு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலில் மாற்றமும் கூட்டு தொழிலில் வருமானமிக்க நாளாகவும் உத்தியோகத்தில் பணி சுமை குறையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சிம்மராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இருக்குது. சிம்மராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலும் மனமும் பிரச்சனை தரக்கூடிய நாளாக இருக்கிறனால கவனம் தேவை. சிம்மராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு இஞ்சி ஒரு துண்டு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, வருமானம் மிக்க நாளாக இருக்க போது வருமானத்துக்காக எடுக்கிற முயற்சி நிச்சயமாக வெற்றியாக மாற்றி தரப்போகுது. திருச்செந்தூர் முருகரோட வழிபாடு மாபெரும் உங்களுடைய சிந்தனையை வெற்றியாக மாற்றி கொடுக்க போகுது. குழந்தைகளுடைய வளர்ப்பில் கண்டிப்பு தேவை. அதுலேயும் 3வது குழந்தையோ அல்லது கடைசி குழந்தையோ எது இருக்கோ அந்த குழந்தையோட வளர்ப்பில் கொஞ்சம் கண்டிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தை மேலும் சிறப்பை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் மூட்டு இடுப்பு தண்டுவாடு பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவரை பார்க்குறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும் வகையில் அமைச்சு கொடுக்க போகுது. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் போல்டான ஸ்பீச் மூலயமா வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா கன்னிராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியமிக்க நாளாக இருக்க போகுது. கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் மிக்க நாளாக இருக்குது. கன்னிராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்கள் ராசிநாதன் தனராசியை இயக்கிறதுனால மாபெரும் வெற்றி பொருளாதாரத்தில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. முயற்சி ஸ்தானாதிபதி நான்குன்ற கேந்திரத்தில் பயணிக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகவும் புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சியாகவும் வாழ்வில் ஏற்பட்ட போராட்டங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது.
வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. சிலரது திடீர் கோபம்தான் சில பிரச்சனைக்கு காரணமாக இருக்க போகுது. கொஞ்சம் அதை மட்டும் கண்டிச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் சிறப்பாகவும், கூட்டு தொழிலில் மத்தியம பலனும், உத்தியோகத்தில் பேர் புகழும் கிடைக்க போகுது. ஸோ துளாராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நண்பர்கள் மூலியமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது. துளாராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக வெண்மை நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, லாபம் மிகுந்த நாளாக இன்றைக்கி இருக்க போது. கொஞ்ச நாளாக சரிவை சந்தித்த நீங்கள் இன்றைக்கி லாபஸ்தானம் 2 மடங்காக பயணிக்கிறனால கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் லாபம் கொடுக்க போகுது. முயற்சிகள் வெற்றியாக போகுது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைய போகுது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உணவு கட்டுப்பாடு உங்களுடைய மேலும் சிறந்த மந்திரமாக இருக்க போகுது. ஸோ கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சொந்த தொழிலில் சிறப்பு, அதான் லாபஸ்தானம் இயங்குது. சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால பயணங்களையும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகூலமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, லாபத்துக்காகவோ இல்லை தொழில் வெற்றிக்காகவோ எடுக்கிற முயற்சி வெற்றியாக இருக்க போகுது. ஒப்பந்தங்களை பார்த்து கையெழுத்திடுவது சிறப்பாக இருக்கும். தப்பி தவறி நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி தேவையில்லாமல் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கோபத்தை சீண்டி அவங்க வேலையை சாதிக்கிறதுக்குரிய நாளாக இருக்கிறனால மறைமுக எதிரிகிட்டேருந்து கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு பக்க பலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் சிறப்பாகவும், கூட்டு தொழிலில் நிதானமும், உத்தியோகத்தில் சிறு தடையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக்கிய முடிவுகளை தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி பயணங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எந்நாட்டிலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. உங்களுக்கான சூட்சம பரிகாரம் ஒரு எலுமிச்சம்பழ கனி எடுத்து உங்களோட குலதெய்வ பெயரை 11 முறை அல்லது 21 முறை சொல்லிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானம் விரிவடையக்கூடிய நாளாக அமைந்தாலும் அதே சமயத்தில் உங்கள் கீழே பணி செய்யக்கூடிய வேலையாட்களால் சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ பேச்சிலும் சரி செயல்லையும் கவனம் தேவை. புத்தி சாதுரியமாக செயல்பட்டால் இன்றைய நாள் வெற்றியை அமைச்சு கொடுக்க போகுது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. வாக்குஸ்தான அதிபதி தன் ராசிக்கு விரயத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை குறைச்சிருக்கிறது இன்றைக்கி சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சொந்த தொழிலில் சிறு விரயத்தையும் கூட்டு தொழிலில் மகிழ்ச்சி மிக்க நாளாகவும்
உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கடன் சுமை குறையக்கூடிய நாளாக இருக்குது. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 துவரை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, பயணம் இன்றைக்கி லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எந்த ஒரு செயலையும் யோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் உங்கள் பேச்சை பதிவு பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அமைதின்ற வார்த்தை இன்றைக்கி தள்ளி வைக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவியாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், இல்லை உத்தியோக உறுப்பினர்களாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சு உங்கள் தரப்பு என்ன விஷயன்றதை தெளிவாக பேசிடுறது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. இன்னமும் நீங்கள் மௌனம் காத்துட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய தைரியஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ல் மறைஞ்சிருக்கிறனால திடீர் கோபம், திடீர் இது சில பிரச்சனையை தூண்டி கொடுக்கும். அதனால் அமைதி இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பேச்சு மூலியமாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சிக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குது. திடீர் ஒரு மாற்றம் சம்மந்தப்பட்ட செய்தி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்துலேயும் மூத்த மகளுடைய ஆரோக்கியத்துலையும் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சரி, இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு சிறு தடையை காட்டி நாளோட முடிவில் நிறைவை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகக்காரர்களுக்கு லாபம் மிகுந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மன சுமையை ஒரு தியானம் மூலயமா இறக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் தியானமே செய்யாமல் இருக்கீங்க. தியானம் தான் உங்களுடைய பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்ருக்கு. அதை பார்க்குறது மேலும் சிறப்பாக இருக்கும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது சிறப்பாக இருக்கும். ஃபோனோ லேப்டாப்போ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் பத்திரமா வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா கீழே விழுந்து அடிப்படுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாயாருக்கு ஏற்ற மாதிரி அனுகூலமாக நடக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 5 துளசி இலை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால அமைதி காப்பது மிக சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதரமாக இருக்கட்டும், இல்லை இளைய சகோதரமாக இருக்கட்டும், கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தான அதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்கிறனால கொடுக்குற வாக்காக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், கவனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டியதான். சுதந்திரம் கொடுத்துட்டு அதுங்க சில பிரச்சனையை சந்திக்கும் போது மனவேதனைப்படுறதும் நீங்கள் தான். ஸோ ஆரம்பத்திலே அதை ஒரு கண்டித்து வைக்கிறது மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைக்கி சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் மத்தியம பலனாக இருக்க போதுங்க. பயணம் சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்க போகுது. ஸோ மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி பேச்சிலையும் கவனம் தேவை. மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக மா இலை 2 எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.